தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏழிம் எழுப்புதல் ஊழியர்கள் சார்பிலே இந்த சிலுவை தியான செய்திக்குள்ளாக வாழ்த்து வரவேற்கிறேன். விசேஷமாக நாம் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பார்க்கிறோம். வேத வசனத்தில் பார்க்கின்ற பொழுது இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் நம்முடைய விசுவாசம் வீணாய் இருக்கும் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் நீங்கள் பாவத்திலே இருந்திருப்பீர்கள் என்று அவர் நமக்கு சொல்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் 15:17 அப்படியாக சொன்னார். நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த பிலிப்பியர் 1வது அதிகாரம் வசனம் 17, 19, 18 பார்க்கின்ற பொழுது, அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மரணத்தை உயிரோ மரணத்தை என்ன செய்தாரு? இயேசு கிறிஸ்து ஜெயமாக விழுங்கின இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. மரணத்தை என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து அவர் ஜெயமாக என்ன செய்தார்? பாதாளத்திற்குள்ள சென்று, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி இயேசு உயிரோடு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி வந்தார். மரணத்தின் அதிபதியான பிசாசனுடைய தலையை நசுக்கினார். ஹல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்து எப்படியாக உயிரோடு இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய முதுகெலும்பாக, கார்னர் ஸ்டோனாக, மூளைக்கல்லாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவர் பிதாவுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கக்கூடியவராக இருக்கிறார். நாமும் அவரோடு கூட உட்காரும்படியான பாக்கியத்தை எபேசியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்தின்படியாக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பொழுது தேவதூதர்கள் சொன்னாங்க, மார்க்கு 16வது அதிகாரம் வசனம் 11, அவர் உயிரோடு இருக்கிறார். தேவதூதர்கள் என்ன சொன்னாங்க? அவர் உயிரோடு இருக்கிறார். எம்மாவூர் சீசர்களுக்கு என்ன சொன்னாரு? லூக்கா 24வது அதிகாரம் வசனம் 34, அவர் உயிரோடு இருக்கிறார். பாருங்க, வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹி லிவ்ஸ். புரியுங்களா? அவர் பார்த்தீங்கன்னாக்க லூக்கா 22வது அதிகாரம் வசனம் 22, 23, அவர் கல்லறையை பார்க்க போன ஸ்திரீகள் சொன்னார்கள், அவர் உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று. யோபு பக்தன் சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பாருங்க, வேத புத்தகத்தில் பல ஆயிரம் வருடங்களுக்கு மோசேக்கு முன்பாக வாழ்ந்த யோபு சொல்கிறாரு, அவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தினால் 1:18, நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பது நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய விசுவாசமாக, நம்பிக்கையாக, மேன்மையாக இருக்கிறது. இயேசு பாருங்க, ரோமர் 14வது அதிகாரம் வசனம் 9, எதற்காக மரித்தார் இயேசுனாக்க, எதற்காக உயிரோடு எழுந்தார்னாக்க, மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 14வது அதிகாரம் வசனம் 9, இயேசு ஏன் உயிரோடு எழுந்தார்னா, மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்து பிழைத்தும் இருக்கிறார். இயேசு பிழைப்புனாக்க, மரித்தோரே உயிரோடு இருக்கிற நமக்கெல்லாம் அவர் தேவனாய் இருக்கும்படியாக இயேசு உயிர் தெளிந்திருக்கிறார், பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் தேவன் நம்முடைய தேவனாய் இன்றைக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. மரணத்தின் அதிபதியை விழுங்கி அவர் நினைத்தார், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் நினைச்சார். நமக்கு ஒரு முன்மாதிரியாய் இயேசு உயிரோடு எழுந்ததினாலே அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் நாமும் என்ன செய்வோம்? மகிமையின் சரீரமாய் உயிர் தெழுவோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே பார்த்தீங்கன்னாக்க, ஏன்னா பாருங்க, அநேக இடங்களிலே இயேசுவை மறுதலித்து இருக்கிறாங்க ஜனங்கள். புரியுங்களா? ஆனாலும் அவர்கள் இயேசு உயிர் தெழுதினாலே இயேசுவுக்காக சாட்சியாக பல தேசங்களிலே போதகர்கள் கிறிஸ்தவ விசுவாசிகள் இருந்து ஊழியம் செய்து இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால் அவர் இயேசு என்ன செய்தார்னாக்கா, உயிர் தெழுந்த உடனே என்ன சொன்னாரு? ஏன் அழுகிறாய் என்று சொல்லி யோவான் 20வது அதிகாரம் வசனம் 15, இயேசுவை தேடி கல்லறையின் அருகே அழுது கொண்டிருந்த மகதலேன மரியாளை பார்த்து, இயேசு, ஸ்திரியை ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். ஹல்லேலூயா. அவர் இயேசு உயிர்த்தெழுந்து வந்தோடனே அவர் சில கேள்விகளை கேட்கிறார். அதை நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம்.
இயேசு மகதலேன மரியாதை பார்த்து, ஏன் நீ அழுகிறாய் என்று கேட்டார். ஏன்னா நான் மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறேன், நீ ஏன் என்ன அழ தேவையில்லை, நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசு என்ன செய்தார்? இப்போ ஏன்னா அவர் ஏன்னா உயிருள்ளவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முறை பாருங்க, மார்ட்டின் லூதருக்கு ரொம்ப சோகமாக இருந்தாராம். சோகமாக இருந்த பொழுது அவருடைய மனைவி வந்து கேட்டாங்களா, ஏங்க ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க, கவலையாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க மனைவி வந்து அவரிடத்துல, ஏன்னா இயேசு உயிர்த்தெழவில்லை, இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொன்னாங்களா. அது எப்படி இயேசு உயிர்த்தெழவில்லை என்று? அதே போலதான் அவர் பாருங்க, உங்களுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டாரு. இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மைன்னா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்பட்டு சோர்ந்து போய் இருக்கிறீங்க, நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே என்ன பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய கவலைகள் எல்லாம் விட்டுவிட வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் என்ன செய்யறாக்க அழக்கூடாது. நம்முடைய பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்களுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய கண்ணீரை துடைப்பார், உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அதனால தேவன் அன்றைக்கு துக்கத்தோடு இருந்தாங்க. இயேசு காணமே, என்னாச்சு, அடக்குமுன்னு ஆளக்காணும்னு. ஆனால் மகதலேன் மரியாதை அந்த துக்கத்தை இயேசு சந்தோஷமாக மாற்றினார் என்று பார்க்கிறோம். அது மட்டும் உயிரோடு எழுந்து அவர் 40 நாட்கள் அவர் அந்த அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் அவர்களோடு பேசி அநேக தெளிவான திஷ்டாங்கங்களினாலே அவர் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனாலே இயேசு நீங்க ஏன் வந்து நான் என்னை காணவில்லை என்று சொல்லி நீ என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது என்று சொன்னார். ஏன் அழுகிறாய்? நான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து விட்டேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம ஆண்டவர் சொன்ன அந்த தீர்க்கதரிசனை நிறைவேற்றி விட்டார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவர் என்ன கேட்கிறார் பாருங்க. கல்லறையிலே இயேசுவை தேடிக்கொண்டு நின்ற மகதலேன் மரியாளை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி, யாரை தேடுகிறாய்? ஹல்லேலூயா. பாருங்க, யாரை நீ தேடுகிறாய்? நான் உயிர் தெழுந்து விட்டேன் என மகதலேன மரியாளே, என்னை ஏன் நீ தேடுகிறாய்? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய தேவன் மரித்து உயிரோடு இருந்த தேவனை கல்லறையில் நம்ம தேடனா அவர் என்ன செய்றாரு? அங்கே இல்லை. அவர் வாக்கு தத்தம் செய்யப்பட்டபடி உயிரோடு எழும்பி விட்டார். ஹல்லேலூயா. அதனால் தான் வேதவசனம் சொல்லுகிறது, ஏன்னா பார்த்தீங்கன்னா 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9 அவரை என் குமாரனாய சாலமோனே, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார் என்று சொல்லி 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9 தாவீது சாலமோனுக்கு சொல்கிறார், என் குமாரனாகிய சாலமோனே, நீ அவரை தேடினால் அவர் தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னைக்கு என்றென்றைக்கும் கைவிடுவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் என்ன செய்யறாருனாக்கா, அவரை தேடினா நம்ம என்ன செய்ய முடியும்? கண்டடைவோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே நாம் தேவனை இயேசு கிட்ட சேருவாங்க, தேவனுடைய அன்பை ருசித்து பாருங்க. அதனாலே யாக்கோபு 4வது அதிகாரம் வசனம் 8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஹல்லேலூயா. நம்ம ஸ்டெப் வைக்கணும். முதல்ல தேவனிடத்தில் சேர்க்கின்ற பொழுது அவர் நம்ம ஒரு ஸ்டெப் வைத்தா 10 ஸ்டெப் இறங்கி வந்து தேவன் நம்மோடு கூட இருப்பார், நம்மிடத்தில் சேருவார் என்று நம்ம வேதவசனத்தின் யாக்கோபு 4வது அதிகாரம் 8 பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 15வது அதிகாரம் வசனம் 2 நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டு விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய சாய்ஸ் தான். ஏதேன் தோட்டத்தில் வந்து பாருங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது என்னை அறியக்கூடிய அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னாரு, மற்ற எல்லா கனிகளும் புசிக்குன்னு சொன்னாரு. அதே போல நம்ம அனுசனாக்கா அன்றைக்கு மனிதன் தவறான காரியம் தேடி போயிட்டான். இன்றைக்கு நம்ம அன்பு ஆண்டவர் வச்சிருக்காரு, ஜீவனுக்கு மரணத்தை வச்சிருக்கிறாரு. ஜீவனுள்ள தேவனாய இயேசு தேடுனா நீ உனக்கு தென்படுவாரு. நீ அவர் தேடலனா அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிட்டு விடுவார். ஹல்லேலூயா. அதனாலே இயேசு உயிரோடு எழுந்திருப்பதனாலே அவர் கல்லறையை தேடாதீங்க. அவர் உயிரோடு எழுந்து 40 நாட்கள் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி அவர் என்ன செய்தாரு? பரமேறி சென்று இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் ஏசாயா 55வது அதிகாரம் 6வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்க, தேடுங்கள். எப்படி தேடணும்? முழு இருதயத்தோடும், ஜெபத்தில் முழு இருதயத்தோடு தேடுங்க, உபவாசத்தோடு தேடுங்க, கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் என்று ஏசாயா 55வது அதிகாரம் 6 சொல்லப்பட்டு இருக்கிறது.
நீதிமொழிகள் 8வது அதிகாரம் வசனம் 17 அதிகாலையில் தேவனை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 20வது அதிகாரம் வசனம் 15 கண்ணீரோடு கூட தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நறுங்குண்ட இருதயத்தோடு தேடுங்கள் என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசு எதை தேடுகள்? நம்ம ஆண்டவரை இப்போ தேடுவோம். ஹல்லேலூயா. அதைத்தான் கேட்கிறார். ஹல்லேலூயா. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று மத்தேயு 7வது அதிகாரம் 7 சொன்னாரே, லூக்கா 11வது அதிகாரம் 9 சொன்னாரே. ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவனை நீங்கள் தேடுகின்ற பொழுது அவர் நமக்கு என்ன செய்கிறாரு? தென்படுகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம என்ன செய்கிறாரு? கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நமக்கு என்ன கவலை இல்லை, கவலைப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. அவர் இரண்டாவதாக முதலில் கேட்டார், ஏன் அழுகிறாய்? இரண்டாவது, யாரை தேடுகிறாய் என்று சொன்னார். மூன்றாவதாக, நீங்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியம் என்ன என்று கேட்டார். இயேசு கேட்ட அந்த கேள்விகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு என்ன சொன்னார் பாருங்க. அப்பொழுது அவர்கள் நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என இயேசு எம்மாவூருக்கு போன சீடர்களோடு நடந்து கொண்டு போனார். ஆனால் அவர்கள் அறியாதபடி அவருடைய மனக்கண்கள் என மூடப்பட்டிருந்தது, ஆவிக்குரிய கண்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொரு சொல்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார் என்று லூக்கா 24வது அதிகாரம் 17 பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்களில் ஒருவன் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே அவருக்கு முன்பாக ஜனங்கள் எல்லோரும் முன்பாக செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தான். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரோ இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவை என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது என்றான். ஹல்லேலூயா. அப்பொழுது இந்த எம்மாவூர் சீடர்கள் ஒருவன் இப்படி சொன்னான். லூக்கா 24வது அதிகாரம் வசனம் 19 முதல் 21 பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. தீர்க்கதரிசி எவ்வளவாக சொல்லியிருக்கிறாங்க, அதையெல்லாம் நீங்க விசுவாசிக்காம இருக்கிற மந்த புத்தி உள்ளவர்களே. கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலே சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் என்று சொல்லி லூக்கா 24வது அதிகாரம் வசனம் 25 முதல் 27 பார்க்கிறோம். பாருங்க, எம்மாவூர் சீடர்கள் நடந்து கொண்டு போய் வேத வசனத்தில் தன்னை குறித்து எழுதியிருக்க இவங்க விசுவாசம் கிடையாது. ஐயோ, இவர் என்ன செய்தாரு, அவரை நம்பியிருந்தோமே, எங்களை ரட்சிப்பார் என்று சொல்லி. ஆனால் அவிசுவாசம் அவர்களுக்கு எல்லா மோசையிலிருந்து சொல்லப்பட்ட எல்லா தீர்க்கதரிசிகளையும் எடுத்து அவர்களுக்கு விளக்கி சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. என்னத்தை தேடுறீங்க என்று சொல்லி அவர்களுக்கு விளக்கி சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய கண்களை திறந்த பொழுது அவரை அறிந்தார்கள். இப்பொழுது பார்க்குறாங்க, நம்மளோடு பேசுறது யாரையா? உயிர்த்தெழுந்த இயேசு என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தாங்க, இயேசுவை அறிந்த பொழுது அது உள்ளம் கொழுந்து விட்டு எறிந்ததா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இன்றைக்கு பாருங்கனாக்க இயேசு உயிரோடு எழும்பி தன்னோடு நடந்து பேசினார். வேத வசனங்களை விளக்கி சொல்லுகின்ற பொழுது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு இருந்த எம்மாவூர் சீசருடைய இருதயம் இன்றைக்கும் இதை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த செய்திதான் நமக்கு வேதம் சொல்லுகிறது, ஈஸ்டர் சொல்லுகிறது. இதை நம்ம தியானிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே இயேசு உயிர்த்தெழுந்து நமக்கு பெரிய ஒரு முதுகெலும்பாக, நம்பிக்கை நங்குரமாக, ஒரு ஆச்சாரமாக, ஃபவுண்டேஷனாக, ஒரு கலங்கரை விளக்கமாக நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனம் 8 என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். பாருங்க, கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்பதற்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை எண்ணிருக்கிறேன். இயேசுவை அறிய வேண்டும். அறிந்த சீடர்கள், எம்மாவூர் சீடர்கள் உள்ளம் கொழுந்து விட்டு எறிந்ததினாலே அந்த அனுபவம் தனக்கு வேண்டும் என்று என்பதற்காக உலக காரியங்கள் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8 சொல்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே பார்த்தீங்கன்னாக்க வசனம் பிலிப்பியர் 3 வசனம் 10
என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்க, நீங்கள் அறிய வேண்டிய பிரகாரம் அறிய வேண்டியது ஒன்றொன்று என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை. அதை அறிந்து கொள்வீர் என்றால் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு நாமும் தகுதியுள்ளவர்களாக இருப்போம். இயேசு உயிரோடு எழுந்திருக்கார்னா அவர் முதற் பேரானவர். அவர் முதல்ல வந்துட்டாரு என உயிரோடு. அவரை பின்பற்றி நாமும் என்ன செய்வோம்? உயிரோடு கூட நாம் கர்த்தருடைய நாளிலே நாமும் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் என்ன செய்வோம்? முதலாவது மகிமையின் சரீரமாக உயிரோடு எழுந்திருப்போம். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய நம்பிக்கை! கிறிஸ்துவர்களாகிய நாம மரணத்தை குறித்து பயப்படக்கூடாது, மரணத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றால் நாம் உயிரோடு எழும்போம். இங்கே கண்ணை மூடி அங்கே அவருடைய சமூகத்தில் நினைச்சுவோம், நம்ம விழித்திருப்போம். ஹல்லேலூயா! கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள் என எந்த போராட்டம், பொறாமைகள் இல்லாத உலகத்திலே மகிமையான உலகத்தில் இயேசுவோடு கூட நம்ம ஆர்ப்பரித்துக் கொண்டு அங்கே நம்ம இருப்போம். ஹல்லேலூயா! அதனால் தான் பாருங்க, அது மட்டுமல்ல, இந்த காரியங்களை குறித்து வேத வாக்கியங்கள் முன்னறிவிக்கவில்லையா என்று இயேசு சொன்னார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்றார் பாருங்க, இதெல்லாம் இந்த பாடுகள், கிறிஸ்துவின் பாடுகள், அவர் சிலுவை மரணம், ஆனால் அவர் அடக்கம் செய்யப்படுவார், உயிரோடு எழுந்திருப்பார், இதெல்லாம் என்ன வேத வசனத்தில் முன்னறிவிக்கவில்லையா என்று இயேசு சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். தீர்க்க தரிசனங்களில் சொல்லப்பட்டு இருந்தது. அதனால இந்த காரியங்கள் எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசி பாருங்க, அவர் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தை ஆராய்ந்து படித்ததினாலே எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறித்திர 70 வருஷம் செல்லும் என்று அறிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அப்ப இயேசு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன அவர்கள் அறியவில்லையா என்று கேட்டார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 21வது அதிகாரம் வசனம் 42 பார்க்கின்ற பொழுது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலும் வாசிக்கவில்லையா? பாருங்க, ஏன்னா வீடு கட்டின அந்த கல் என்ன இடிக்கப்பட்டாலும் ஆண்டவர் சொல்ல அந்த கல் நினைச்சப்பட்டு மூளைக்கல்லாக இருப்பதனாலே அது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவர் அதை எழுப்பி ஆலயத்தை கட்டுவார் சொன்னார். இந்த காரியங்களை பார்க்கணும், உங்களுக்கு ஆச்சரியமாக இல்லையா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 22வது அதிகாரம் வசனம் 29 நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா! அருமையான வேதத்தை நன்றாக அறிந்தார், தீர்க்கதரிசனங்கள் எல்லாவற்றையும் பார்த்தா அவருடைய உயிர்த்தெழுதல் குறித்து உங்களுக்கு எல்லளவும் சந்தேகம் வந்திருக்காது. ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால வேத வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அதில் சொல்லப்பட்ட அவருடைய உயிர்த்தெழுதல் நிறைவேறி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அது மட்டுமல்ல, சங்கீதம் 1வது அதிகாரம் வசனம் 2-3 பார்த்தா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களுமாய் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா! அவன் வேதத்தை நம்ம தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா! இயேசு சொன்னாரே, வேதத்தில் எழுதியிருக்கே, நீங்கள் இதெல்லாம் பார்க்கவில்லையா, என்ன அதை தெரிந்து கொள்ளவில்லையா என்று நாமும் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை வேதத்தை தியானித்து அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படியாக நம்முடைய சரீரத்தில் இறங்கி பெரிய காரியங்களை செய்யும்படியாக நம்ம என்ன தியானிக்க வேண்டும், வேதத்தை படிக்க வேண்டும். ஹல்லேலூயா! அது மட்டுமல்ல, இயேசு என்ன சொன்னார்? அடுத்த கேட்டாரு, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். இயேசு உயிர் தெழுந்த பின்பு திபேரியா கடலிலே அவர் என்ன செய்தாரு? மறுபடியும் தம்முடைய சீசர்களுக்கு அவர் காட்சி அளிக்கக்கூடியவராக தன்னை வெளிப்படுத்தினவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அப்பொழுது பாருங்க, யோவான் 21வது அதிகாரம் வசனம் 1-5 யோவான் 21 வசனம் 1-5 விடியற்காலமான பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடையே கேட்ட கேள்வி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? பாருங்க, மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க இரவு முழுதும், ஒன்றும் இல்லை, பசியோடு இருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு தாய் உள்ளம் பாருங்க, ஒரு தகப்பன் உள்ளம். தன் சீடர்களை நோக்கி தான் பாரு உயிர்த்தெழுந்து அங்கே கரையிலே நின்று கொண்டு அவளை பார்த்தா, என்ன டே தம்பிகளா, பிள்ளைகளா, ஏதாவது உங்களுக்கு என்ன புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு இருக்கான்னு கேட்டு அவர் ஏற்கனவே அங்கே என்ன செய்கிறாரு? அந்த பகல் அந்த அதிகால குளிரான வேளையில் ஏன்னா பாருங்க, கடல் காற்று அடிக்கும், அங்கே கரி நெருப்பு போட்டு அவர்களுக்கு மீன்களை சுட்டு வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! பசியோடு இருப்பதை அவர் என்ன தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இயேசுவின் அன்பு தகப்பன் அன்பில் காட்டிலும் தாயின் அன்பை காட்டிலும் மேலான அன்பு. ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன
அப்போ இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஏதாவது புசிப்பதற்கு உங்களிடத்தில் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய தாயின் உள்ளத்தை, தாயின் அன்பை அவர் காண்பிக்கக்கூடியவராக இருந்தார். தகப்பன அன்பை காண்பிக்கக்கூடியவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட கரிசனை உள்ள இயேசுவாக இருக்கிறார். மத்தேயு 4வது அதிகாரம் வசனம் 4 அப்பம் என்பது ஜீவ அப்பமாகிய இயேசுவை காண்பிக்கிறது. அவருடைய தம்முடைய சரீரத்தை பிற்கப்படும் அப்பமாக நொறுக்கி சபைக்கு கொடுத்தார். அதனால மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று மத்தேயு 4வது அதிகாரம் 4 லூக்கா 4வது அதிகாரம் 4 அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால இன்றைக்கு நம்ம பார்க்கின்ற பொழுது இயேசு என்ன செய்தாருனாக்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா பசியோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய தாகத்தை தீர்த்தவர். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் பசியோடு அவர் விடார். ஹல்லேலூயா! அவர் உண்மையான இதயத்தோடு நீங்கள் தேடுங்க. ஹல்லேலூயா! அவரை தேடுகின்ற பொழுது அந்த தேவனுடைய பிரசன்னத்தை உணருங்க. தேவன் ஒரு குறையும் இல்லாதபடி உங்களை என்ன செய்வார்? ஏன்னா அவரிடத்தில் கிட்டி சேருங்க. ஆண்டவர் அற்புதமாக உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா! 6வதாக அவர் என்ன கேட்கிறார்? நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? பாருங்க, சீமோனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? அன்பின் ஆழம் அகலம் சீமோன்ட்ட கேட்கிறாரு. யோவான் 21வது அதிகாரம் வசனம் 15 என்ன பார்த்தீங்கன்னாக்க, ஏன்னா நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்காயா? தன்னுடைய முதன்மை சீடனாகிய ஏன்னா பேதுருவிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்காக அன்போடு மீன் சுட்டு வைத்திருந்தவர் பேதுருவை பார்த்து, பேதுருவே என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா? ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பும் ஒரு அக்கினி தான். அந்த அன்பு, இயேசுவின் அன்பு உங்களுக்குள் பற்றி ஆரம்பிச்சுனாக்கா நீ மற்றவர்களை குறித்து கரிசனை உங்களுக்குள்ளாக இருக்கும். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு சகிக்கும். அன்பு எதையும் செய்வதற்கு தியாகம் செய்யும். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு தன் அன்பை என்னோட சீடர்களுக்கு கேட்டார். பேதுருவிடத்தில் அன்பாய் இருக்கிறாய் என்று சொல்லி. ஹல்லேலூயா! வேதவசனம் யோவான் 13வது அதிகாரம் வசனம் 1 நாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களுக்கு அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார். இயேசு கடைசி வரை மரித்து உயிரோடு எழும்பி கூட அவர் இந்த பூமியில் 40 நாள் இருக்கின்ற பொழுது கூட சீசர்களிடத்தில் அன்பாய் அவர் அன்பை காண்பித்தார் என்று பார்க்கிறோம். ஏன்னா பேதுருட்ட கேட்கிற, என் மேலே அன்பாய் இருக்கிறியா அப்பா? முன்ன காட்டி கொடுத்தேன், இப்போ உயிரோடு எழும்பி வந்திருக்கிறேன், என்ன இப்பொழுது நீ என்ன செய்ற? என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று அவர் கேட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா! சங்கீதம் 68வது அதிகாரம் வசனம் 18 என்ன துரோகிகளாகிய மனுஷருக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனாலே தேவன் என்ன செய்தார்னாக்கா, ஒரு மேய்ப்பனாக நம்ம ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் இருந்து நம்மிடத்தில் அன்பு செலுத்தி அந்த மேய்ப்பனே என ஆடுகளுக்காக பலியாகி நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அதனாலே பார்க்கின்ற பொழுது தேவன் என்ன செய்றார்? 10 கட்டளை 2 சுருக்கி, 1 தேவனிடத்தில் அன்பு, 2வது நீ என்ன செய்ற? உன்னிடத்தில் அன்பு செலுத்துவதில் மற்றவர்களிடத்திலும் அன்பு செலுத்து என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா! பேதுருவிடத்தில் அன்பை கேட்டவர் நம்மையும் இன்றைய மற்றவர்களிடத்தில் நம்மை நேசிப்பது போல மற்றவர்களை நம்ம என்ன செய்யணும்? என்ன அன்பு செலுத்த வேண்டும், நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா! அது மட்டுமல்ல, பார்த்துக்கின்ற பொழுது 7வதாக கடைசியாக அவர் கேட்ட கேள்வி, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? ஹல்லேலூயா! உயிர்த்தெழுந்த என இயேசு கிறிஸ்துவிடம் பேதுரு மனந்திறந்து பேசுகிறாரு. இயேசுவும் கூட பேதுருவோடு இன்ன விதமான மரணத்தினாலே தேவனை நீ மகிமைப்படுத்த போகிறாய் என்பதை பேதுருக்கு என ஆண்டவர் சொன்னார். அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறார்? யோவான் 21வது அதிகாரம் வசனம் 21 என யோவானுடைய எதிர்காலத்தை குறித்து என அறிய விரும்பிய கிறிஸ்துவிடம் ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நான் வருவளமும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஹல்லேலூயா! பாருங்க, பேதுருவிடம் சொல்றாரு. ஏன்னா நான் என்ன என்ன சொல்றாரு? இயேசு பாருங்க, இவன் காரியம் என்று கேட்டபொழுது நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமான உனக்கு என்ன என்று சொல்கிறார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனாலே இயேசு சீசர்கள் எப்படி மறிப்பார்கள் என்பதெல்லாம் குறித்து கேட்குறாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்ற? நான் வருமளவும்
இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையை நம்ம பல வேளைகளில் அநேகருக்கு என்ன நடக்கும் அப்படி இப்படின்னு நம்ம அறிய ஆசைப்படுகிறோம். அனாவசியமாக அடுத்துள்ள காரியங்களே நாம் தலையிடக்கூடாது. ஏசு என்ன சொன்னாரு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னாரே. நாம் இயேசுவை பின்பற்றுவோம். அடுத்தவருடைய காரியங்களை தலையிடக்கூடாது. அவங்களுக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று நம்ம என்ன செய்யக்கூடாது, தலையிடக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசு அதான் கடைசியாக கேட்டார், உயிர் தெழுந்து வந்த பிறகு, என்ன நான் வருமளவு இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன. ஹல்லேலூயா. நாம் நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தை ஜெயமோடு ஓடி முடிக்க வேண்டும் என்றால், ஓடி முடித்து பரிசுத்தவான்களாய் விளங்க வேண்டும் என்றால் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் கவனித்து அதை நம்ம கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. தொடர்ந்து நம்ம தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.